இல்லையே, நான் தான் சொல்றேனே, நான் இது வரைக்கும் நான் எடுத்ததுல நான் டெஸ்ட் பண்ணதுல எனக்கு கலரே வரல. சரி சார், சென்னையில இல்ல, இப்போ மத்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எஃப்ஓஎஸ் அதிகாரிகள் உங்க துறையை சேர்ந்தவங்க தான் கலர் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கா? இன்னும் தெரியல. நாங்க வந்து கேட்கணும் அது கண்டிப்பா நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் என்ன சென்னை பொறுத்த வரையிலும் என்னோட இதுல வந்து ப்ரிவியூல நான் பண்ணின ஆய்வுகள்ல எந்த கலரும் வரல. வந்திருந்ததுன்னா உடனடியாக நான் வந்து லேபுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அதுல எந்த விதமான தயக்கமும் நான் காட்டியிருக்க மாட்டேன். அவர் மேல தவறு இருந்ததுன்னா அவங்க மேல நாங்க வந்து நடவடிக்கை எடுத்திருப்போம். அதுல வந்து விவசாயிகள் தரப்புல வந்து பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இது மாதிரி தொடர்ந்து தர்பூசணி பழங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மாதிரியான கருத்து வருது. இது எப்படி சார்? இல்லைங்க, அந்த மாதிரி அது வந்து தவறான கருத்து. எனக்கு கார்பரேட் பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பத்தி கூல்ட்ரிங்க்ஸ்ல பண்ணின தப்பே நாங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கிறோம். அது இப்படி இருக்கும்போது கார்பரேட் காரங்க தான் வந்து இது பண்றாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. மிக தெளிவாக நான் சொல்றேன், இந்த டெஸ்ட் வந்து எஃப்எஸ்எஸ்ஐயால எப்படி கண்டுபிடிக்கிறது பண்ணுனாங்கன்னா நடந்ததுனால தான் அவங்க எடுத்து இந்த வெப்சைட்ல போட்டிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கலப்படம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் காமிச்சோம். யாரையுமே நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் வந்து நீங்க வந்து பண்றாங்க, மெட்ராஸ் பூரா சென்னை பூரா பண்றாங்க அப்படின்ற யாரையுமே நான் இதுவரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனா நிறைய பழங்கள் டன் கணக்கில் நான் நூற்றுக்கணக்கான பழங்களை தூக்கி நான் வீசி இருக்கிறோம். ஏன்னா எல்லாம் எலி கடிச்ச பழம், எலி குடஞ்ச பழம், அந்த மாதிரி பழங்களை தான் நாங்கள் வந்து தூக்கி போட்டிருக்கோம். இல்லையா, நாங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் போய் எக்ஸாமின் பண்ணல, என் கூட எங்களோட துறை உயர் அதிகாரி எங்களோட கமிஷனரே வந்து எங்களோட வந்தார் ஆய்வுக்காக. உண்மைதானா அப்படின்னு அவரும் வெட்டி பார்த்தாரு, அவரும் பார்த்தாரு. அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவரும் பார்த்துட்டு எங்கேயுமே இங்கே அடல்ட்ரேஷன் இல்லையே, ஒன்லி இந்த மாதிரி எலி கடிச்ச பழங்கள் பெருக்காவும் கடிச்ச பழங்கள் தான் இருக்கு, அழுகி போன பழங்கள் தானே இருக்கு அப்படின்னு அன்னைக்கு நாங்கள் சொல்லும் பொழுது அதே தான் சொன்னோம். சென்னையில் நான் எக்ஸாமின் பண்றப்போ எதுவுமே கலரிங் இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ தாராளமாக மக்கள் வந்து பயப்படாம இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இந்த மாதிரி கூட கடிச்சிருக்கும். உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் என்னோட கத்தியிலேயே உங்களுக்கு பண்ணினேன். இந்த மாதிரி கடிச்சிருந்தது. சில பழங்கள்ல ஓட்டையே போட்டிருந்தது. நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே நான் காமிச்சேன். இதுல ஓட்டை போட்டு உள்ளுக்கார எலிக்கல் போயிருந்தது, அழுகி இருந்தது, அதுக்குள்ள எலி புழக்கையெல்லாம் இருந்தது. இது வந்து நாங்கள் கண்முட அத்தனை பழங்கள் எடுத்து நாங்கள் வந்து அன்னைக்கு வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட நாங்கள் எடுத்து நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணும் பொழுது பார்க்கும்போது மனசு பதறிச்சு. இது சாப்பிட்டு யாருக்காவது எலிக்காய்ச்சல் வரும் அப்படின்றதுக்காக அத்தனை பழத்தையும் நாங்கள் கூட. ஆனால் அத்தனை பழத்துல எதுலையுமே ஒரு பழத்துல கூட கலரிங்கே கிடையாது. இயற்கையான கலர். உங்களுக்கு செயற்கையான கலர் எப்படி வரும் அப்படின்றது நான் உங்களுக்கு டெமோவே நான் காமிச்சேன். யாரோ ஒரு சிலர் சார் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த யாரோ ஒரு சிலர் எங்கேயோ பண்ணக்கூடிய தவறுக்குனால என்டையரா நம்மள விவசாயியே பாதிக்குது. எந்த விதத்திலையும் உணவு பாதுகாப்புத்துறை வந்து விவசாயிக்கு எதிரி கிடையாது. அல்லது கடைக்க விற்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு நாங்க எதிரி கிடையாது. அன்னைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது கூட பழங்களை வந்து தரையில போட்டு வச்சிருந்ததுனாலதான் எலிகள் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு டெம்பரவரி இந்த டேபிள் மாதிரி உங்களுக்கு போட்டு பழங்களை அது மேல வச்சு பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு அறிவுரை தான் நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம். இல்லையா, கெட்டுப்போன பழங்களை தான் நாங்க தூக்கி போட்டிருக்கோம். இல்லையா, நான் அழிச்ச பழங்கள் எல்லாம் எந்த பழத்திலுமே கலர் கிடையாது. இது வந்து நான் மட்டும் சாட்சி கிடையாது, நீங்களும் அதுக்கு ஒண்ணு பாத்தீங்க கண்மூடரா. என்னோட கமிஷனரும் என் கூட இருந்தாரு. நான் பொய் சொல்றான்னு கூட நீங்க நினைக்கலாம். கமிஷனர் பார்த்தார், கண் முன்னாடி பார்த்தார். ஆமா, இதுல கலரிங் இல்ல, கெட்டுப்பு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மக்களுக்கு நாங்க தெளிவா உணவு பாதுகாப்புத்துறை மூலமா சொல்லிக்கிற விரும்புறது என்னன்னா, தாராளமா நீங்க இந்த பழத்தை நீங்க சாப்பிடலாம். எப்படி அடல்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் நாங்க சொல்லிக்கிட்டு வர்ற மொழியோ, யாரு மேலேயும் இது வரைக்கும் நாங்க கேஸும் போட்டது கிடையாது. ஒரு விவசாயி மேல ஒரு கேஸ் போட்டிருக்கேன்னு இப்ப சொல்லுங்க, இல்ல. ஏன்னா கெட்டு போன பழங்களை டெஸ்ட்ராய் தான் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். எல்லாருமே மற்ற மாவட்டங்களாகட்டும் எல்லாருமே உணவு பாதுகாக்க போய் பார்க்கும் பொழுது அங்க அடல்ட்ரேஷனோ இந்த மாதிரி தவறுலாம் ஒரு நோய் பரப்பக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிருந்ததுன்னா அதை தடுக்கிறது தான் எங்களோட பொறுப்பே. என்போர்ஸ்மெண்ட் தான் எங்களோட பொறுப்பு. அதை தான் நாங்க பண்ணிட்டு இருந்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.